ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு யாரை பற்றின இன்ட்ரெஸ்டிங் விஷயத்த சொல்ல போகிறேன்னா டபிள்யூ கோச் ஆடன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, த ஒரட்டோஸ் 1932 வந்து இவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது வந்து யார் கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னா கிறிஸ்டோஃபர் ஐஷரோட் கூட சேர்ந்து எழுதியிருப்பாரு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, 1939 வந்து 2 இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஒன்று வந்து எட்ஸ் வந்து இறந்து போயிருப்பாரு. ரெண்டாவது என்னன்னா, ஆடன் லெஃப்ட் லண்டன். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தி ஃபியூனரல் ப்ளூஸ் 1936 வந்து எழுதியிருக்காரு. இதோட சப்டைட்டில் என்னன்னு சொல்றாங்கன்னா, ஸ்டாப் ஆல் த கிளாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, த சீ அண்ட் த மிரர் 1944 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. இதோட சப்டைட்டில் என்னன்னா, த கமெண்ட்ரி ஆன் ஷேக்ஸ்பியர் த டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, த ஃபேமஸ் ஒர்க் வந்து த ஏஜ் ஆஃப் ஆன்சிட்டி வந்து 1948 வந்து இவர் தான் எழுதியிருக்காரு. இதில் வந்து எது மாதிரியான வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் ஆல்டர்னேட்டிவ் வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கேசரா அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா த செப்பரேட் ஃப்ரேசஸ் ஆஃப் தி போயிட்ரி, அதாவது நடுவில் ஒரு கோடு மாதிரி வரும் பார்த்துருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இல்லை ஃப்ரேசஸ் வந்து பிரித்து வைக்கிறதுக்காக நம்ம நடுவில் ஸ்லைடாக ஒரு கோடு போடுவோம். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கேசரா அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னா, த மெமரி ஆஃப் WGB-Yeats 1940, அதாவது 1939 வந்து WGB-Yeats வந்து இறந்த பிறகு 1940 வந்து அவருக்காக த மெமரி ஆஃப் WGB-Yeats அப்படின்ட்டு ஒரு போம் வந்து எழுதியிருக்காரு. இது யாருக்காகனா WGB-Yeats. தேங்க்ஸ் டு ஆல்.